பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. என்னங்க சமாதானம் ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்களே இல்லையா? இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் எத்தனை பேர் தவித்து கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இந்த பரிசுத்த வேதாகமம் இயேசு கிறிஸ்து எழுதி கொடுத்த வேதாகமம் சொல்லுகிறது, யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. சோத்திரம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் 2 விதமான சமாதானம் இருக்கிறது. ஒரு விதமான சமாதானம் பூமியில சில நன்மைகள் கிடைக்கின்ற பொழுது வருகிற சமாதானம். இது நிரந்தரமானதல்ல. இன்னொரு சமாதானம் தேவனிடத்திலிருந்து, அதாவது நம்மளை படைத்த ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற சமாதானம். அவர் சொல்றாரு, அவர் கொடுக்கிற அந்த சமாதானம் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வைக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்ல, என் சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு சமாதானம் வேணுமா? குடும்பத்தில் பிரச்சனையா? பல போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? நிம்மதி இல்லாமல் குடிக்கிறீங்களா? நிம்மதி இல்லாமல் சோத்திரம் பான்பராக்கும், நிம்மதி இல்லாமல் கஞ்சாவுக்கும், நிம்மதி இல்லாமல் பல காரியத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு நிரந்தர சமாதானம் கொடுக்காது, நிரந்தர விடுதலை கொடுக்காது. அது கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும், பிறகு அதனால உங்களுக்கு இடர்கள் வரும், வியாதிகள் வரும், பலவீனங்கள் வரும், நரகத்துக்கு போயிடுவீங்க. உங்களுக்கு தேவ சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3 காரியங்களை நாம் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக நமக்கு தேவ சமாதானத்தை, பரலோகத்தின் சமாதானத்தை, தெய்வீக சமாதானத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு நிச்சயமாக தருவாராக. அது என்ன 3 காரியங்கள்? நீங்கள் சங்கீத புஸ்தகம் சோத்திரம் 119ஆம் சங்கீதத்தில் சோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்கள். 119வது சங்கீதத்தில் 165வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்மளோடு கூட இருப்பாராக. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேதத்தை, இந்த பைபிள் இருக்கிற வசனத்தை, இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஜீவ வார்த்தைகளை நேசிக்கிறவர்களுக்கு, இந்த வேத வாக்கியத்தை நேசிப்பீர்கள் என்று சொன்னால், இதை நேசித்து படிப்பீர்கள் என்று சொன்னால், இதை நேசித்து மனசார ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் இறங்குகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் ஜீவன் இருக்கிறது. இது எல்லா வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளாக தேவன் இருக்கிறார். ஆக இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பும்போது, இந்த வாக்கியத்தை நேசிக்கும் போது, இந்த வாக்கியத்தை நேசித்து பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு, உலக சம்பந்தமான காரியங்களை விட்டு இந்த வேதத்தை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. 2வது பிலிப்பியருக்கு எழுதின சோத்திரம் அந்த நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 6-7 வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, எதற்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஸ்தோத்திரம் எல்லா விஷயங்களையும், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில், உங்கள் மனசில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க. ஆண்டவருக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க. என் பிஸ்னஸில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதாப்பா, என்னுடைய சரீரத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதாப்பா, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதாப்பா, தேவனுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க. நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்த எல்லாவற்றையும் நேர்த்தியாக ஒழுங்கு கிரயமாக எல்லாம் சமாதானத்தோடு ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அப்போ நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது உங்கள் இருதயம் நல்ல ரிலாக்ஸ் ஆகிடும், நல்ல விடுதலை ஆகிடும், மனசு நல்ல ஃப்ரீ ஆகிடும். அப்போ மனசு ஃப்ரீ ஆகிட்டா நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கல, உங்களுக்கு எதை குறிச்சும் கவலை வராது. ஹல்லேலூயா. ஆக 2வது தேவனுக்கு எல்லா விஷயங்களையும் தெரியப்படுத்தணும்.
நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்திடாதீங்க, நண்பர்களுக்கு தெரியப்படுத்திடாதீங்க, உறவுகளுக்கு தெரியப்படுத்திடாதீங்க, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திடாதீங்க. தூஷித்து தெரிஞ்சிடுவாங்க. எல்லா விஷயத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தேவனை மூன்றாவது நம்பும் போது ஆண்டவர் சொன்னார், இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள். இயேசுதாங்க கடவுளே, இயேசுதாங்க தெய்வமே, இயேசுதாங்க நம்மளை வாழ வைக்கிறவரே. அவரை நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கிங்க. நீங்கள் அவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் அவரை ஏன் நம்பியிருக்கிறபடினால் பூரண சமாதானத்தோடு இயேசு கிறிஸ்து உங்களை காத்து கொள்வார். சமாதானம் இல்லையா? சமாதானம் இல்லாமல் தவிக்கிறீங்க இல்லையா? இந்த 3 காரியங்களை கடைபிடிங்க. வேதத்தை நேசிங்க, விஷயங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. மூன்றாவது, அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். உங்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, சமாதானம் இல்லாமல் தற்கொலைக்கு நேராக, சமாதானம் இல்லாமல் ஆண்டவரை வாழ்வை முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை போக நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஒரு சமாதானம் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிற ராஜா. வேலை ஸ்தலத்திலேயோ குடும்ப ஸ்தலத்திலேயோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், பலவிதமான பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போவே ஒரு விடுதலைகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டளிடும்படி காட்சி வைக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்க. தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும் என்று சொல்லி வாழ்த்தி பரம தகப்பன் ஆசீர்வதிக்கும்படி காட்சி வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.